எல்லாம் இயக்கத்தின் நிறுவனர், பசுமை காதலர் பத்மஸ்ரீ ஸ்ரீ விவேக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Don't worry, be happy. எனக்கு அந்த சேர்லாம் ஃபுல்லாக உட்கார்ந்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஏன்னா இவர் ஆழ்நிலை தியானத்துக்கு நம்மளை கொண்டு போனாரா. அப்போ நம்மெல்லாம் கண்ணை மூடி இருக்கும்போது நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அதனால் தயவுசெய்து எல்லோரும் வந்து உள்ளே உட்காருங்க. எல்லோருக்கும் வணக்கம். சரி, நம்ம ஒரு பசுமையான நிகழ்ச்சிக்கு போகிறோமே, நம்ம கொஞ்சம் பச்சையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி எல்லாமே பச்சையாக இருக்கு. ஆக நாம் ஏதாவது ஒன்றை புதுசாக பண்ணணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணி முடிக்கிற ஊர் தான் திருப்பூர். இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேசுகிறோம். இந்த வனத்துக்குள் திருப்பூர் சம்மந்தப்பட்டவர்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கோயம்புத்தூரில் சிறுதுளி அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிற வனிதா மோகன் மேடம் தான். இதோ இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா இவங்க இப்படி சொன்னாங்களா? அப்புறம் வனிதா மோகன் மேடத்திட்ட பேசினேன், மேடம் நீங்கள் வரீங்களா இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்குன்னு. அவங்க சொன்னாங்க, இதை நல்லா கவனிக்கணும். இப்போது வனத்துக்குள் திருப்பூர் குரூப் என்ன சொல்கிறாங்க, மேடம் தான் எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு நல்ல விஷயத்தை செய்பவர்களுடைய மன இயல்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு நான் இதை உதாரணமாக சொல்கிறேன். வனத்துக்குள் திருப்பூர் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வனிதா மோகன். ஆனால் வனிதா மோகனிடம் பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், திருப்பூர் குரூப்பை அடிச்சிக்கவே முடியாது சார். இதுக்கு இவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? ஐயோ, நீங்க போய் பாருங்க சார், அசந்துருவீங்க சார் அவங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளவு பெரிய மனது இருந்தால் அதை சொல்லுவதற்கு வனிதா மோகன் அவர்களால் இயலும். அதனால்தான் அவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது. அதனால்தான் அவர்களால் பெரிய ஒரு இயக்கத்தை கட்டி காக்க முடிகிறது. பல அமைப்புகளுக்கு நான் உங்களுக்கு நொய்யல் நாயகின்னு ஒரு பட்டமே கொடுத்தேன் ஒரு டைமில். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம்? எனக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த கூட்டங்களில் பேச சொல்லும்போது தலைமை உரை சிறப்புரைன்னு போட்டு கடைசியாக என்ன பேச விடுறது. இந்த கடைசி பேச்சை, அதாவது மற்ற ஊர்லெல்லாம் பிஸ்னஸ் மேனுக்கு பேச வராது, நல்லா பேசுகிறவனுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாது. இந்த ஊரில் மட்டும்தான் நல்லா பிஸ்னஸும் பண்ணுறாங்க, நல்லா பேசவும் செய்கிறாங்க. ஆக வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது மேட்ரு சொல்கிறாங்க, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது பசுமை மரங்களை பற்றின இந்த நிகழ்வில் அதாவது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மரம் நடுவதற்காக 2010 என்னைக்கு சிறுதுளி வனிதா மோகன் அவர்கள் 1,00,000 மரக்கன்றுகள் கொடுத்தார்களோ அதில் ஆரம்பித்தது தான் கிரீன் கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய நட்பணி இயக்கத்திலிருந்து ஒரு 25,000 மரக்கன்றுகளை கொடுத்து திருச்சியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வெறும் 25,000 மரக்கன்றை பண்ணிவிட்டு இனி எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறது? கலாம் சார் நம்மக்கிட்ட 10 லட்சம் மரம் தமிழ்நாட்டில் நட சொல்லியிருக்காரு. அப்போ 10 லட்சம் சார் நிறைய எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னைய அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் தெரியவே இல்லை. பாருங்கள், அந்த ஐயா எந்திரிச்சு கிளம்பிட்டார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரொம்ப அழகாக எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோலாம் போடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயம் மக்கள்கிட்ட போய் சேருவது என்பது ஊடகங்களால் தான் முடியும். இந்த ஊடகங்கள் லாப நோக்கு இல்லாமல் சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல செயலை அதை ஊடகங்கள் லாப நோக்கு இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது பாருங்க.
அதுதாங்க பிரஸ்ஸோட பெரிய சர்வீஸ். அந்த சர்வீஸை தான் இங்கே தினமலர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவும் பண்ணிட்டு சைலண்டாக உட்கார்ந்துருக்கிறாரு ஸ்ரீனிவாசன். கொஞ்சம் அஜித் லைட்டாக குண்டான மாதிரி இருக்கார். ஸோ தினமலர் பத்திரிகைக்கு, அந்த குழுமத்திற்கு, அதன் சார்பாக வந்திருக்கின்ற ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து நம்முடைய பாராட்டை அல்ல நன்றியை தெரிவிக்கிறோம். கரெக்டா வனத்தூர்? நன்றியை தெரிவிக்கிறோம். ஆக வெறும் 25,000 ஆரம்பிக்கப்பட்டதற்கு சடனாக என்னை கூப்பிட்டு 1,00,000 மரக்கன்றுகளை கொடுத்து கிரீன் கலாம் என்ற அந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் வனிதா மோகன் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மேடையை பற்றி சொல்லணும்னா, இந்த மேடை மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்தியாவின் மிக முக்கியமான குடிமகன்கள். அதேபோல் இந்த மேடையில் எதிரே அமர்ந்திருக்கின்ற நீங்களும் மணிகள், மாணிக்க மணிகள். ஏன்னா இது சாதாரண கூட்டம் அல்ல, நீங்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல. நீங்கள்லாம் அவர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற குரூப்பு. உங்களுக்கு வணிகம் மிக மிக முக்கியம். திருப்பூர் மண்ணின் செழுமை அதன் வணிகத்தில் இருக்கிறது, வாணிபத்தில் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இதற்கு நேரம் ஒதுக்கி திருப்பூருக்காக, திருப்பூரின் இயற்கைக்காக, திருப்பூரின் மண் வளத்திற்காக, திருப்பூரின் நீர் வளத்திற்காக இங்கே மரங்களை நட வேண்டும் என்று யாரை நீங்கள் உங்களுடைய குருவா யாரை வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால், வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ஆனால் ஆல் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை உங்களுடைய ஆதர்ச குருவாக வைத்திருக்கிறீர்கள். அவரை வச்சுக்கிட்டு நம்ம ஃபேஸ் 2 பண்ணுறோம், ஃபேஸ் 3 பண்ணலாமா அப்படின்னு 4 பேரை கை தூக்க சொல்லலாமா குமார்? இது முடியாத. நீங்கள் யூ ஹவ் காட் த டைகர் பை இட்ஸ் டெயில். புலியை அதன் வாலை பிடித்து விட்டீர்கள், இனி நீங்கள் விட முடியாது. இதை நீங்கள் செய்தான் ஆக வேண்டும். நீங்கள் வருஷம் நட்டினா என்ன? அதான் பாய்லருக்கு 10,000 மரத்தை வெட்டுறாங்கல்ல. இப்போ தானே சொன்னார் அவர், பாய்லருக்காக 10,000 மரத்தை வெட்டிக்கிட்டா இருக்கோம் டெய்லிங்கிறாரு. ஸோ பிறப்பும் இறப்பும் எப்படி தொடர்ந்து நடைபெறுகிறதோ இந்த உலகத்தில், அதுபோல் திருப்பூரில் மரம் நடுவதும் தொடர்ந்த இயக்கமாகத்தான் இருக்க முடியும். அதை எடுத்து செய்கிறது பெரிய விஷயம். இங்கே உட்கார்ந்திருக்க எல்லாருமே மிக மிக முக்கியமானவர்கள். இவர்களுக்கு மத்தியில் என்னை நடுவிலே அமர வைத்து தலைமைக்கு தாங்க செய்தீர்களே, அது விவேக் ஒரு நடிகின்றதுக்காக இல்லை, விவேக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ அவார்டு கொடுத்ததுக்காக இல்லை. விவேக் இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் நிலைத்திருக்கிறான், சிரிக்க வைத்திருக்கிறான் என்பதற்காக மட்டுமல்ல. விவேக்கை பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கையை காட்டினார்ல, அதுக்கு தான் எனக்கு இந்த மரியாதை. இந்த மரியாதையின் ஒவ்வொரு துளியையும், இந்த கௌரவத்தின் ஒவ்வொரு அணுவையும், even the grain of this respect, I want to put it at the feet of Dr. APJ Abdul Kalam. அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இதில் எனக்கு எதுவுமே கிடையாது. இவர்கள் சாதித்த சாதிப்புக்கு முன்னால் நான் பச்சா. வெறும் 15 கோடியில் ஆரம்பித்த திருப்பூருடைய அந்த எக்ஸ்போர்ட்டு அந்த அசோசியேஷனை 24,000 கோடிக்கு தூக்கிட்டு போனார் சக்திவேல் சார். அது இந்தியாவுக்கு ஒரு தமிழன் அளித்த பெரும் கொடை அல்லவா? ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சாதனை அது. ஒருத்தர் இன்னும் விட மாட்டேங்கிறான். சக்திவேல் சாருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் அசோசியேஷன். ஆக இவர்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒருத்தர் வரான், எவ்வளோ பேருக்கு இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். இப்போ வனத்துக்குள் திருப்பூர் இதை செய்தாங்கல்ல, இது ஏன் இவங்க செய்யணும்? அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது. எங்கள் ஊருக்காக மரம் வளர்ப்போம்யா, எங்கள் மண் நல்லா இருக்கணும், எங்கள் ஆற்றுல நல்லா தண்ணி வரணும், எங்களுக்கு மழை வேணும், எங்களுடைய தொழில் நல்லா நடக்கணும், எங்களுடைய சாயம் போய் கலந்து நாங்கள் இயற்கைக்கு மாசுபடுத்தி விட்டோம் என்ற குற்றச்சாட்டு எங்களுக்கும் அல்ல, எங்கள் தலைமுறைக்கும் வரக்கூடாது என்பதற்காக இயற்கைக்காக போராடி கொண்டிருக்கார்களே.
அது அதோட இவங்க அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி என்னை கூப்பிட்டுருந்தாலே நான் வந்திருப்பேன் குமார், நான் வந்திருப்பேன். சிவராமன் சார் தானே அவர், கிளாசிக் போலோ. நீங்கள் கூப்பிட்டுருந்தாலே நான் வந்திருப்பேன் சார், எங்கள் அளவுக்கு பண்ணிக்கிறோனாலே வந்திருப்பேன். ஆனால் இந்த மரம் நடும் இயக்கம், இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட எத்தனை இயக்கங்கள், விழுதுகள்னு வராங்க, வேர்கள்னு வராங்க, வனம்னு வராங்க, எத்தனை அமைப்புகள், அத்தனை அமைப்புகளையும் கூப்பிட்டு கௌரவித்திருக்கிறீர்களே, யூ ஆர் கிரேட். ஆனால் அதுக்காக மேடை இப்படியா போடுவீங்க சார்? அப்படியே ரொம்ப இயற்கையாக ஒரு வனத்துக்குள் திருப்போர். பொதுவாக ஒரு ஊருக்குள் வனம் ஏற்படுத்துவது வழக்கம். 33.33% ஆஃப் ஒன் ஏரியா ஷுட் பி கவர்ட் வித் கிரீன். 33% பச்சை போர்வை வேண்டும். இது இயற்கை விதி. இது இயற்கை ஆர்வலர்களும் இயற்கை சயின்டிஸ்ட்டும் சொல்கிற விதி. ஒரு ஏரியாவில் 30% 33% பச்சை இருக்கணுன்றதுக்காக நீங்கள் செய்தீங்க. அந்த பச்சையை மேடையில் கொண்டு வந்து அந்த ஒரு, நான் எவ்வளவோ மரம் நடும் விஷயங்களுக்கு போயிருக்கேன் இந்த 6-7 வருஷத்தில், எங்கேயுமே இந்த மாதிரி ஸ்டேஜை நான் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச், ஓவராக நெஞ்ச நக்கிறதுங்கிறது இதுதான். இதுக்கு மெனக்கெட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மலாம் இன்றைக்கி ஒரு நாள் வந்தோம், இதை பார்த்தோம், கை தட்டினோம், வெளியே இரவு உணவு இருக்கிறது, சனிக்கிழமை வேறு, ஒரு 7 மணிக்கு மேலே வேறு சில பேர் வேலை விஷயமாக பிஸியாக இருப்பாங்க. ஆக அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இரவு விருந்துக்கு வரணும். ஆக இதோட நம்ம வேலை முடிஞ்சுது. ஆனால் இந்த மேடையையும் இந்த அமைப்புகளையும் இத்தனை பேரையும் கூப்பிடுறதுக்கும் எத்தனை நாட்கள் இரவு பகலாக இந்த பச்சை பணியாளர்கள் வேலை பார்த்திருப்பார்கள், யோசிச்சு பாருங்க. இந்த பச்சை படை வீரர்கள் எத்தனை ஒரு மாசத்துக்கு மேல இதே வேலையா போராடி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? பச்சை ட்ரெஸ் போடுறவங்களாம் கைத்தட்டு, பச்சை ட்ரெஸ் போட்டவங்களுக்கெல்லாம் கைத்தட்டுன்னு சொல்றதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்குன்றத புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு இந்த மேட்டருக்கு சிரிச்சிங்களே, இதுக்கு யார் கை தட்டுறது? நாங்களும் வாங்குவோம்ல. ஆக இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய், அது ஒரு ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்களே இங்கே வந்திருக்காங்க, சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டே வந்திருக்கார். ஆக இந்த மாதிரி ஒரு மேடையை அமைத்து இதில் இந்த விழாவை நடத்தும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் சார். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் உட்கார்ந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் மேடையில் ஏறும்போது சொன்னார், சார் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக அடிக்கடி காலை தூக்கி சோஃபாவில் வச்சுக்கோங்க சார்னு. ஏன் சார்? கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக 2 பாம்பு விட்டுருக்கோம் சார், அது எனி டைம் வரலாம் சார். இன்னொருத்தர் வந்தார், சார் அவர் தண்ணி பாம்பு தான் விட சொன்னார், நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு 2 சாரை விட்டுருக்கேன் சார்னு. ஆக அந்த மாதிரியான இது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் இந்த மெனக்கெடல், இதை நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனாக வச்சாலே நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு போயிருப்பீங்க. அதை அவ்வளோ, அதுதாங்க திருப்பூர். அது அவ்வளோ தூரம் நேர்த்தியாக, அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக பண்ணால் தமிழில் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பின்னிட்டான் சார் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பின்னிட்டான். இந்த பின்னிட்டான்ற வார்த்தை, அந்த பின்னல் ஆடை, பின்னல், இந்த வார்த்தை வந்ததே திருப்பூர்ல இருந்துதான். ஆக தமிழ்நாட்டுக்கே பின்னிட்டான்றதுக்கு நீங்க தான் சார் சூப்பர் ஸ்டார்ஸ். உங்ககிட்ட இருந்து வந்த வார்த்தை தான் அது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்ன சார் பேச போறீங்க? நீங்க நேற்று வரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே, பொதுவாக நீங்க பேச போறதா இருந்தால் ஏதாவது ரெடி பண்ணுவீங்களே, எதுவுமே பண்ணலையேன்னு இந்த முன்னாடி உட்காந்துருக்கேன் மேனேஜர் செல்முருகன் எந்திரிச்சு முகத்தை காட்டுப்பா, ஏன்னா வனவிலங்குகளெல்லாம் பார்த்துட்டாங்க, உன்னை பார்க்க வேண்டாமா? ஆவா செஞ்சிங்க, ஆவா செஞ்சு. அதுலேயும் ஒரு நாய் வந்துச்சு. கேட்டார், நான் சொன்னேன் இந்த மேடையில் பேசுறது ஈஸிப்பா, ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க, கிட்டத்தட்ட 80 பேர் இருக்கு, 80 பேர் இருக்கு. இந்த 80 பேரையும் ஒரு வாட்டி சொன்னாலே 15 நிமிஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மேட்டரை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்ற. அது இது
இந்த கல்யாண பத்திரிக்கையில் தாய் மாமன் பேர்னு போடுவாங்க. அதில் ஒரு மாமன் பேர் விட்டுச்சுன்னு வைங்க, தகராறு தான். உண்மையா இல்லையா? தாய் மாமன் வேற, முறை மாமன் வேற, உறவின் வெளி சொந்தக்காரர்கள் வேற, இப்படி வரிசையாக வரும். எல்லாமே ஒரு 20-30 பேர் இருக்கும். இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனை வரும். ஆனால் அது நிர்பந்தத்திற்காக போடப்படுகின்ற விஷயங்கள், உறவின் நிர்பந்தத்திற்காக போடப்படும் விஷயங்கள். ஆனால் இங்கே உங்கள் உழைப்பினால் இந்த பெயரை போட்டிருக்கிறீர்கள். இது நான் படிக்க ஆசைப்படுறேன். படிக்கட்டுமா? படிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய பங்கு இதில் இருக்குது. இது எப்படி நான் சொல்லாமல் போக முடியும்? ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இவர் வெறும் சிவராமனும் குமாரும் மட்டும் இதை பண்ணல. இதில் எத்தனை குடும்பங்கள் இணைந்து, எத்தனை தொழிலதிபர்கள் இணைந்து, எத்தனை பிஸ்னஸ் பீப்புள் இதில் சேர்ந்துக்கிட்டு இந்த ஹெல்ப் பண்ணி இதை நடத்தி முடிச்சிருக்கீங்க. அதாவது முந்தா நாள் போய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவர்களை பார்த்து பேசிட்டு வந்தேன் மரம் நடுறதை பற்றி. ஏன்னா மெட்ராஸில் போய் பார்த்தீங்களா? இப்போ மெட்ராஸு யாராவது பார்த்தீங்களா? டிவியில் தான் பார்த்தீங்களா? மெட்ராஸ் பார்த்தீங்களா? இந்த பாலாவோட படம் பிதாமகனில் கடைசியில் விக்ரம் இப்போ இருப்பார் பார்த்தீங்களா? பரட்ட தலையோட ப்ரௌன் கலரா, அது மாதிரி இருக்குங்க சென்னை. இப்போ சென்னை ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு சென்னை இப்போது ஆளாகி இருக்கிறது. ஆக அங்கேருந்து வரும்போது பார்த்தா அங்கேயும் தொழில் புரிகிறார்கள் இங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள். இந்த அவரை போய் சிஎம்ஐ பார்த்து பேசினேன். ஆனால் நான் மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயா அவர்களை பார்ப்பதற்கு முன்பே டிராக்டரில் ஜிபிஎஸ் வச்சவங்க நீங்கள் சார். டிராக்டரில் ஜிபிஎஸ் வச்சது நீங்கள் தான். இவ்வளோ தூரம் ஒரு சயின்டிஃபிக்காக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, வெறுமனே சும்மா மரம் நட்டு தண்ணி ஊற்றி, நானும் மரம் நட போயிருக்கேன் நிறைய இடத்துல. சார் இந்த இடத்துல நட்டுட்டு போங்க சார்மா. செடி எங்கேயுமே பாக்கெட்டுக்குள்ளேருந்து எடுப்பானுங்க. பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன கீரை மாதிரி ஒன்று எடுத்து இதை நட்டுருங்க சார். சில இடத்துக்கு போவேன், மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். சார் 15,000 சாப்ளிங் ரெடியாக இருக்குது சார், கலாம் சார் சொல்லிட்டால வாங்க சார். நான் இதில் என்ன பிரச்சனைனா, நான் இந்த மரம் நடுறதுக்காக போகும்போதெல்லாம் பெருசாக ஒன்றும் நான் எந்த வித கண்டிஷன்ஸும் போடுறதில்ல. கூப்பிட்டவுடனே போயிடுவேன். ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த வேலை, நான் 1 கோடி முடிச்சாகணும். 10 லட்சம்னு முதல்ல சொன்னார். அந்த 10 லட்சத்தை கடலூரில் முடித்தேன். முடித்த போது 10,000 மாணவர்களை பார்த்து அவர் பேசும்பொழுது, விவேக் இத்துடன் நின்று விடக்கூடாது, தமிழ்நாட்டின் முக்கியமான மனிதர்கள், நல்லெண்ணம் கொண்டோர், தொழிலதிபர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் தமிழ்நாட்டிலே 1 கோடி மரங்களை நட வேண்டும்னு பொக்ரானில் போட்ட குண்டை விட பெரிய குண்டா போட்டார். ஆக அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன்னு வைங்களேன். இப்போது இந்த விஷயங்களை பண்ணும்போது டெக்னாலஜி சும்மா போனால் 5,000 மரம் இருக்குது சார், 15,000 மரம் கேட்டிங்களா சார்? சரி 15,000 மரக்கன்றுகளை எங்கே நான் கேட்பேன். அங்கே பக்கத்தில் ஒரு 200-300 சாப்ளிங் தான் இருக்கும். அவன் சொல்லுவான், மீதியெல்லாம் லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு சார். லாரி எப்போ வரும்? ராஜமுந்திரியில் கிளம்பிருச்சு சார். ராஜமுந்திரியில் கிளம்பி லாரி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு ஆரம்பத்துக்கு இந்த 200 நட்டுட்டு போங்க, மீதி எப்படி நம்புறது? இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? செடியை நட்டு ப்ரெஸ்ஸெல்லாம் வந்துடுவாங்க. அப்படி தான், இதே மாதிரி தான் ப்ரெஸ்ஸெல்லாம் வரிசையாக வந்து நிற்பாங்க. செடியை நட்ட உடனே எல்லாரும் அந்த ஃபோட்டோவில் இடம்பெற்று நாளைக்கு பேப்பரில் வரணுன்றதுக்காக ஒரு 50 பேர் 50 மக்கு தண்ணியை ஊற்றுவான் சார். ஒரு சின்ன வேப்பங்கன்று 50 பக்கெட்டு தண்ணி சின்ன சின்ன மக்கில் தண்ணி ஊற்றினா தாங்குமா? ஒரு ஃபுல் அடித்த மாதிரி அப்படியே ஆடும் அது. இதை நான் என்னைக்கு வளர்த்து இது என்னைக்கு மரமாக்குறது? இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? சார் இந்த குழியில் நடுங்க சார், இதுதான் சார் ராசியான குழி, வருஷம் இதில் தான் சார் நடுறோம்பா. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இப்படியெல்லாம் மரம் நட்டு தான் இந்த 27,73,000 கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஆனால் வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி ஒரு அமைப்போ, கோவையில் இருக்கின்ற சிறுதுளி மாதிரி ஒரு அமைப்போ கிடைத்தால் அப்படி பண்ணலாங்க மரம் நடுறத.
அதை சயின்டிஃபிக்காக நம்ம தமிழனே ஒரு சயின்டிஸ்ட் தெரியுமா? தமிழன் ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட். ஃபாரினரால் ஆஃப் பாயில் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட முடியாது. லபக்குன்னு நம்மால் முழுங்குவான். அந்த ஒயிட் அப்படியே இருக்கும், எல்லோ அப்படியே இருக்கும், கபக்குன்னு உள்ள அடிப்பான். ரெண்டும் உள்ளே போய் தான் மிக்ஸ் ஆகும். அதாவது ஆர்கிடெக்சரில் மேடம், ஆர்கிடெக்சரில் ஒரு 4-5 டிசைன் தான் இருக்குது. என்னென்ன இருக்குது நீங்களே சொல்லுங்களேன். டைம் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் பேசலாம் இல்லையா? பேசலாம். பசிக்குதா? வேறு ஏதாவது லிக்விட் ஏதாவது பசி இருக்கா? மணி 8:30, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலான் இருக்கேன். ஓகேயா? சத்தம் பத்தலையே. தேங்க்யூ. என்னென்ன டிசைன் இருக்குன்னா ஆர்கிடெக்சரில் ஒரு கட்டம், வேறு ஜென்ரலாகவே மேக்ஸில் என்னென்ன டிசைன் இருக்குது? ஒரு கட்டம் போடலாம், ஒரு வட்டம் போடலாம், ஒரு முக்கோணம் போடலாம். முக்கோணத்தில் பலவிதமான கோணங்கள் இருக்குது. ஸோ எய்தர் கோணங்கள், இல்லாவிட்டால் கட்டங்கள், இல்லாவிட்டால் வட்டங்கள். இதை தவிர வேறு டிசைன் இல்லை, ஆர்கிடெக்சர்லே இல்லை. ஆனால் அத்தனை டிசைனையும் ஒன்றா வச்சு நம்ம பாட்டி காதில் பாம்படம்னு போட்டோமே, அது எப்பேற்பட்ட ஆர்கிடெக்சர் டிசைன். வயசான கிழவி காதில் பாம்படம் தொங்கும். இப்போல்லாம் அது வழக்கு இல்லாமலே போயிடுச்சு. பாட்டிங்கெல்லாம் கிராமத்தில் காது வளர்ப்பாங்க, இவ்வளோ நீளம் தொங்கும். ஏன்னா இது 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ தங்கத்தை 2 காதுலையும் 1/4 கிலோவா சுமந்துக்கிட்டு இருந்தவ தான் நம்முடைய பாட்டி. அந்த பாட்டி காதில் இருக்கிறது என்ன டிசைன்? உலகத்தில் உள்ள ஆர்கிடெக்சர் டிசைன்லாம் காதில் வச்சிருந்தா. அது மட்டுமா? இந்த என்னது சயின்ஸு, இந்த மதுரையில் போனீங்கன்னா, மதுரையில் போனால் ஃபாரினர் எதையோ பார்ப்பான். மீனாட்சி கோயிலை பார்ப்பான், அந்த சிலையை பார்ப்பான், நாயக்கர் மகாலை பார்ப்பான், சிற்பங்களை பார்ப்பான். அதையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து வேற ஒரு மேட்டரை பார்த்து மிரண்டுருவான். என்னன்னா, இங்கே எடுத்து இங்கே அடிப்பான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, தியரி ஆஃப் கிராவிட்டி. என்னன்னா, பூமி எதாக இருந்தாலும் இழுத்துரும் கீழே. இவன் அதை கிராவிட்டியை டிஃபை பண்ணான். அங்கேருந்து இங்கே அடித்தா கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் உள்ளே வந்துச்சு. மறுபடியும் இங்கேருந்து இங்கே அடித்தா ஸ்ட்ரைட் லைனில் உள்ளே போச்சு. எப்படா டீ கீழே விழாமல் டம்ளருக்குள்ளே போகுதுன்னு மிரண்டான் ஃபாரினர். முட்டை போண்டாவை பார்த்து அப்படியே மிரண்டான். ஜிப்பே இல்லாமல் எப்படா முட்டை உள்ளே போச்சுன்னு கேட்டான். லாரியில் நிறைய மரம், நிறைய இரும்பு, நிறைய பொருட்களை ஏற்றிட்டு போனால் ஹெவி வெயிட்டு. அப்போ என்ன சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸு, பின்னாடி ரெட் கலர் லைட் வைக்கணும்ட்டான். கரெக்டாக ரெட் கலர் லைட் வைக்கணும். நம்மால் என்ன பண்ணிட்டான், 2 in 1 பண்ணான். என்ன பண்ணா, ரெட் கலர் லைட்டு போடல, சாதா பல்பை ஒன்று எரிய விட்டு ரெட் கலர் ஒரு பக்கெட்டை போட்டான். ரெட் கலர் பக்கெட்டை கவுத்துனான். 2 in 1. அது வந்து டேஞ்சர் லைட்டு. வண்டியை நிப்பாட்டினா அதே எடுத்து தண்ணி ஊற்றி கிளீனர். லாரியை க்ளீன் பண்ணுறது அதே பக்கெட்டு, அதே பக்கெட்டு டேஞ்சர் லைட்டு, அதே பக்கெட்டு கிளீனர் பக்கெட்டு. சிடி இருக்குல்ல, டிவிடி. இந்த டிவிடி சரியாக சிக்கிச்சுன்னா தூக்கி தூர போட்டுருவோம்ல, மதுரைக்காரன் அந்த தூக்கி போட மாட்டான். அதை தூக்கி ரிக்ஷாவில் பின்னாடி அடிப்பான், ரிஃப்ளெக்டராக யூஸ் பண்ணுவான். எவனுக்கும் தோணலை அது. நைட்டு லைட்டில் அவனுக்கு லைட்டு வேண்டாம், தேவையே இல்லை. பின்னாடி அடிக்கிற லைட் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்ணு கூசும். ஆக சிடியில் 2 in 1 பண்ணான். விளக்குமாறு இருக்குல்ல, பெருக்குமாறு. நீங்கள் இங்கே உங்கள் கொங்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க? பெருக்குமாறு தானே, விளக்குமாறு. சீமாரா? என்ன அது நாயமாரே மாதிரி சொல்கிறீங்களே? ஆக அந்த பெருக்குமாறு, விளக்குமாறு, சீமாறு இதை வீட்டில் தாய் குளங்கள் பெருக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவுட்டரில் புரோட்டா கடை போட்டிருக்கானே, அவனை போய் பார்த்தீங்களா? எண்ணெயில் முக்கியம் அதைத்தான் சார் வச்சு புரோட்டாவே சுட்டுக்கிட்டு இருக்கா. ஆக அதில் 2 in பண்ணுறான். இப்படி பலவிதமான சயின்டிஸ்டுகளோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி. ஆனால் அத்தனை சயின்டிஸ்டையும் தூக்கி சாப்பிட்டாங்க சார் வனத்துக்குள் திருப்பூர் குரூப்பு. டிராக்டரில் ஜிபிஎஸ் வச்சாங்க சார். வச்சு அந்த டிராக்டர் எங்கே போகுதுன்றது ஒரு இடத்துல இருந்து கண்காணிச்சாங்க, அதுங்களை பராமரித்தாங்க. ஒரு டிராக்டரோட விலை 15 லட்சம், 30 டிராக்டர். இந்தியாவில் எங்குமே செய்யப்படாதது இது. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பூர் தான் முதல்ல வழிகாட்டி அதுக்கு.
மெட்ராஸில் இப்போ வார்தா புயலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமெல்லாம் விழுந்து போச்சு. அடுத்தாப்புல அந்தமான்லேருந்து என்ன ஆச்சுன்னு தெரில. ஒவ்வொரு டிசம்பர் வரும்போதும் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு பல சோதனைகள் வருது. போன டிசம்பரில் ஃபுல்லாக மழை வெள்ளம், போட்டு ஓடிச்சு. இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்களை இழந்தோம். அதற்கப்புறம் தொடர்ந்து வார்தா புயல்னால் எப்படி அடிச்சது தெரியுமா? நான் மொட்டை மாடிலேருந்து பார்த்தேன். பெரிய, அதாவது ஒரு தென்னை மரம் வீட்டு பக்கத்தில், அது ஒரு 20 அடி தாண்டி நிற்கிற ஒரு தென்னை மரம், அது ஒரு 80 அடி உயர தென்னை மரம். அந்த தென்னை மரம் கிராஃபிக்ஸில் கூட அப்படி பண்ண முடியாது, இங்கே வரைக்கும் வந்துட்டு போச்சு. சாயுது 120 அடியில் உஷ்ன்னு அடிக்குது, புரட்டி எடுக்குது. பறவைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. பேசும்போது சொன்னார், பறவைகள் அவ்வளவா இது பண்ணல, அதுகளுக்கு தெரிஞ்சிருச்சுனாரு. அதுலேயும் சில மக்கு பறவைகள் இருக்காதா என்ன மாதிரி? சதாசிவம் சார் சொன்னதெல்லாம் எல்லாம் பிரில்லியன்ட் பறவைகள். இதெல்லாம் சாட்டர்டே ஆனால் நம்ம வைக்கிற சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுற காக்காய்கள். ஸோ அதுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க. அணில்லாம் விழுந்துருச்சு. கிளிஞ்சல்னு ஒரு சின்ன பறவை, ஐயா உங்களுக்கு தெரியாது இல்லை, கிளிஞ்சல்னு வானத்தில் மிக உயரத்தில் பறக்கும். இவ்வளோ தான் இருக்கும், மொத்தமே என் கை இருக்குது பாருங்க, இந்த அளவு தான் இருக்கும் அந்த பறவை. மிக உயரமான உயரத்தில் பறக்கும். அதெல்லாம் தலை சுற்றி கீழே விழுந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கையில் வச்சு பார்த்தோம். அணில்லாம் கூட்டை உடைச்சிட்டு கீழே விழுந்து அணில்லாம் கஷ்டப்பட்டுச்சு நிறைய. இது அடுத்தாப்புல அந்தமான்லேருந்து சிரியான்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு இது தேவையா? சென்னைக்கு பேசாமல் திருப்பூர்லேயே செட்டில் ஆகிடலாமான்னு பார்க்குறேன். என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, திருப்பூரில் இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, இங்குள்ள பல தொழிலதிபர்கள் சென்னையில் வணிகம் செய்கிறீர்கள், சென்னையை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டு திருப்பூரில் அழகாக பண்ணியிருக்கீங்க. 3,60,000 மரங்களை நட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் திருப்பூர் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அப்படி வளர்ந்து நிற்கும் மரமெல்லாம். ஆக்சிஜன் குறைபாடு இருக்காது. அவ்வளவு நல்லது பண்ண போகுது இந்த மரங்களெல்லாம். மரங்களுடைய உயர்வையெல்லாம் மிக அழகாக சொன்னார். சதாசிவம் சார் தானே உங்கள் பேர்? சதாசிவம் சார் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அழகான கதையெல்லாம் சொன்னார், நல்ல விஷயங்களெல்லாம் சொன்னார். ஆனால் கொஞ்சம் சென்னை பக்கம் வந்து என்னுடைய வேண்டுகோள், ப்ரெஸ்லாம் இருக்காங்க, மீடியாலாம் இருக்காங்க, என்னுடைய வேண்டுகோள் என்ன தெரியுமா? கொஞ்சம் இந்த முக்கியமான இடங்கள், பாண்டி பஜார், வெங்கட் நாராயண ரோடு, ஜிஎன் செட்டி ரோடுலாம் நூற்றுக்கணக்கான மரங்கள், பெரிய பெரிய. அது இன்னொன்றுங்க, வாழ்க்கையின் தத்துவத்தை வார்தா புயல் சென்னையில் சொல்லியது. சென்னை மூலமாக உலக மக்களுக்கு சொல்லுது. என்ன தெரியுமா? அந்த 120 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அடித்த புயலில் விழுதுகள் விட்டு அசைந்து கொடுக்காமல் நின்ற ஆலமரங்கள் விழுந்து விட்டன, வேரோட புடுங்கிருச்சு. வளைந்து கொடுத்த தென்னை மரங்கள் விழவில்லை. முருங்கை மரம் தான் இருக்கிறதுலையே வீக்கும்பாங்க. முருங்கை தான் இருக்கிறதுலையே வீக்கு. முருங்கை மரங்கள் கூட தப்பித்தது. ஆனால் இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்ன்ற புளிய மரங்கள் கூட விழுந்தது. ஆக நான் தான் பெரிய ஆளுன்னு நிமிந்து நின்னான்னா அவன் விழுவான். நானும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற மாற்றங்களுக்கு என்னை ஆட்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்து நானும் ஒரு பணிவான வாழ்க்கையை வாழ்கிறேன், வளைந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்பவன் தப்பிப்பான். இதுதான் எனக்கு வார்தா புயல் சொல்லி கொடுத்தது. நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டைமும் ஆச்சு. அந்த மாதிரி லேட் பண்ணி தான் என்னை மைக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கொடியை காத்த குமரன் வாழ்ந்த ஊர் இது திருப்பூர். அது ஒரு மாபெரும் பெருமை. ஆனால் அவன் கொடியை காத்தான், நீங்கள்லாம் தான் தமிழ்நாட்டோட மானத்தையே காத்துக்கிட்டு இருக்கீங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. எங்க பனியன் சட்டி தானேங்க மானம். எங்க சட்டை கூட இல்லாமல் போயிடலாங்க, பேண்ட்டு கூட இல்லாமல் போகலாங்க, பனியன் சட்டி இல்லாமல் முடியுமா? ஆக தமிழ்நாட்டு மானத்தை காப்பவர்கள் நீங்கள்.
இயற்கையும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுக்கு இன்னைக்கு தினமலர் பத்திரிகை அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கிறேன். காரணம், அவர்கள் அதை கையில் எடுத்து செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது குமார். கன்னித்தீவு சிந்து பார்த்து முடியுமா? அது முடிச்சதுன்னா நீங்கள் முடிச்சுக்கங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க இதை நாங்கள் எப்படி எடுத்து நடத்த போகிறோம். சிவராமன் சொல்லும்போது சொன்னார், இதை நாங்கள் எப்படி எடுத்து நடத்த போகிறோம், கஷ்டப்படுவோம் போல இருக்கே, ஆளாளுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு சேர்ந்து நிற்பாங்களா, மரம் நடுறதுக்கெலாம் வருவாங்களா, பணம் பண்ணிக்கிட்டு இருக்க ஊர் இது எங்கே தொட்டாலும் பொண்ணு, இந்த பணம் பண்ணுற ஊர்லேருந்து மரம் நடுறதுக்கு யார் வரப்போகிறான்லாம் சந்தேகத்தோடு நீங்கள் முதல்ல அவநம்பிக்கையோடு இருந்தீர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு புதிய முயற்சியை எடுத்தாலும் அது 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். இது சொன்னது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். If you venture new steps, you have to come across 3 phases. 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். 1, எதிர்ப்பு. முதல்ல எல்லாரும் உங்களை இது உனக்கு தேவையான எதிர்ப்பாங்க. கொஞ்சம் ஓரளவு நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆகா இவன் ஆரம்பிச்சிட்டானே, ஒருவேளை நல்லா செய்து முடிச்சிருவானோ அப்படின்ட்டு ஏளனம் செய்வார்கள். உங்களை கொஞ்சம் டிமாரலைஸ் பண்ணுறது. ரெடிக்யூல். ஃபஸ்ட்டு அப்போசிஷன், 2வது ரெடிக்யூல், ஏளனம் செய்வார்கள். 3வது தொடர்ந்த முயற்சியில் வித் இன்டென்சிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி, தீவிரத்திலும் தொடர்ந்த தீவிரத்திலும் நீங்கள் ஜெயிக்கும் பொழுது 3வதாக உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். Any new venture has to pass 3 stages. 1, opposition. 2, ridicule. 3, acceptance. இதை சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி மேடையில் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் நான் ஒரு தடவை படிக்க விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா they have done something great. முதல்ல ஹலோ, பேச்சு முடியல, பச்சை சட்டையெல்லாம் எந்திரிக்கக்கூடாது, உட்காருங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க? முக்கியமான தருணம் இது. முதல்ல சிறுதுளியிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய வனிதா மோகன் அவர்கள் இந்த திட்டத்திற்கு ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய மாரல் சப்போர்ட்டையும் தன்னுடைய பிரஸ் சப்போர்ட்டையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற தினமலர், சென்னை சில்க்ஸ், கிளாசிக் போலோ, ஸ்ரீ சண்முகவேல் குரூப் ஆஃப் மில்ஸ், தமிழ்நாடு வனத்துறை, இதற்காக அல்லும் பகலும் ஓடி ஆடி கொண்டிருக்கின்ற திரு DM குமார், தலைமை தாங்கி தமிழ்நாட்டின் பெருமையை இந்தியா வரை கொண்டு சென்ற, உலக நாடுகளை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்த பத்மஸ்ரீ டாக்டர் A. சக்திவேல், தற்பொழுது தலைவராக இருக்கின்ற திரு ராஜா சண்முகம், திரு M. ஈஸ்வரன், திரு A. பெரியசாமி IFS அவர்கள், திரு TR சிவராம் அவர்கள், தலைவர் வெற்றி அமைப்பு, சிறப்புரை வழங்கி சென்றிருக்கின்ற கோவை சதாசிவம் அவர்கள், திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள், சிறப்பு விருந்தினராக கௌரவித்த திரு R. கோபாலகிருஷ்ணன் அவர்கள், திரு NK நந்தகோபால் அவர்கள், டாக்டர் S. தங்கவேல் அவர்கள், திரு AM சண்முகம் அவர்கள், திரு M. சின்னசாமி அவர்கள், திரு ஸ்கை சுந்தரராஜன் அவர்கள், திரு KM சுப்பிரமணியம் அவர்கள், திரு காளிதாஸ் மற்றும் சையத் அவர்கள், திண்டி மாவனம் குழுவினர், டாக்டர் திரு S. செந்தில்குமரன் அவர்கள், திரு லோகநாதன் அவர்கள், திரு R. கோவிந்தராஜ் அவர்கள், திரு நவீன் டோடி மற்றும் ராகுல் டோடி அவர்கள், லக்ஸ் குழுமம், திரு நவீன் சக்சேரியா அவர்கள், ஆடிட்டர் TR ராமநாதன் அவர்கள், பிரேம் அகர்வால் அவர்கள், KPG பலராமன் அவர்கள், M. சீதாராமன் அவர்கள், நைசில் ரவி அவர்கள், AR நந்தகுமார் அவர்கள், நல்லதே விரும்பும் முருகானந்தம் அவர்கள், அனிதா A. சேகர் அவர்கள், K. கந்தசாமி அவர்கள், R. துரை அவர்கள், என்ஜினியர் D. உமாசங்கர் அவர்கள், நிட்மேன் K. ரவி அவர்கள், ஜெனிவா சிவா அவர்கள், BSNL ஈஸ்வரன் அவர்கள், திருப்பூர் ஸ்ரீவாரி ட்ரஸ்டை சேர்ந்தவர்கள் மற்றும்
அம்மா முடியல சார், போயிட்டே இருக்கு. அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய அன்பை காணிக்கையாக்கி தொடர்ந்து நல்ல விஷயங்களை திருப்பூர் செய்வதற்கு அதுதான் தலைமை தாங்கி மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னொரு ரெக்வெஸ்ட்டு. இங்கே நிறைய அமைப்புகள் வந்திருக்கீங்க, இந்த அமைப்புகளெல்லாம் போய் கொஞ்சம் யோசிங்க. இந்த வனத்துக்குள் திருப்பூர் குரூப்பு இந்த மாதிரி பண்ணி நம்மளை கௌரவிச்சாங்களே, நாம் இது மாதிரி பெருசாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இப்படித்தான் இது ஸ்ப்ரெட் ஆகணும், இப்படி தான் இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இயக்கமாக மாறும். ஆக அந்த அமைப்புகளெல்லாம் நீங்களெல்லாம் இதை ஒரு விழா எடுக்க வேண்டும். உங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு டார்கெட் வைங்க, இத்தனை 1000 மரங்கள் நடுவோம், இத்தனை லட்சம் மரங்கள் நடுவோம், நட்டு முடித்துவிட்டு இத்தனை பெருந்தகைகளை கூப்பிட்டு கௌரவம் செய்வோம். நல்லதை கொடுத்தால் நல்லது நடக்கும். வாட் யூ கிவ் யூ கெட், வாட் கோஸ் அரவுண்ட் ஹேஸ் டு கம் அரவுண்ட் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த யாராவது பேர் விட்டு போயிருச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஊடகங்கள், பத்திரிகையை சார்ந்த அனைத்து நண்பர்கள், எனக்காக மேட்டுப்பாளையத்தில் உள்ள கிரீன் கல் அமைப்பை சேர்ந்த சுதர்சன், இன்னும் எவ்வளோ பேரை சொல்வது எவ்வளோ பேரை விடுவது. ஸோ எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 45 நிமிடம் போனதே தெரியல. வார்தா புயல், சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை தத்துவம்னு சொல்லி நம்முடைய சின்ன கலைவாணர் கொன்னுட்டாரு, கலக்கிட்டாரு, பட்டையை கிளப்பிட்டாரு, பின்னிட்டார். அற்புதமான பேச்சு, நன்றி ஐயா. இப்பொழுது நம்முடைய பிடி டீமை சேர்ந்த அனைவரையும் மேடை கிடைக்கின்றோம். விவேக் மற்றும் வனிதா மோகம் மேடம் அவர்களை அங்கீகாரம் செய்கின்ற, கௌரவம் செய்கின்ற நேரம், பொன்னான தருணம். அனைத்து பிடி உறுப்பினர்களும் மேடைக்கு வரவும். இதைத் தொடர்ந்து விவசாயிகளை கௌரவிக்கின்ற அந்த உண்மையான தருணம். கரெக்டாக அந்த 30 நிமிஷத்தில் அந்த நிகழ்வு நம்ம முடிச்சிருவோம். விவசாயிகளை இடம் கொடுத்து, விவசாயி இன்னைக்கு இந்த நிகழ்வு சிறப்பான காரணமாக இருந்த விவசாயிகளை கௌரவிக்கின்ற அருமையான தருணம். தொடர்ந்து இரவு உணவு. நண்பர்களே, அன்பர்களே, நிகழ்வு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். தயவு செய்து இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துகிற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இடம் கொடுத்து, மரம் வளர்த்துவதற்காக இடம் கொடுத்து இந்த திருப்பூரை புண்ணிய பூமியாக மாற்றிய விவசாயிகளை கௌரவிக்கின்ற பொன்னான தருணம் இது. நிகழ்வை அலங்கரிக்கின்ற முன்னோடிகள் அனைவருமே மேடையில் இருந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தித்தர அன்போடு கேட்டு